கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, தேவதூதன் இந்த இடத்துல வந்து நின்று சொல்லுகிறான், ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நற்செய்தியை தான் இன்று நமக்கும் வேதம் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு நமக்காக இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். தேவதூதன் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள், இயேசுவின் பிறப்பு எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. ஒரு குறிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அல்ல, ஒரு குறிப்பிட்ட சாரருக்கு மட்டும் அல்ல, எல்லா ஜனங்களுக்கும், மாம்சமான யாவருக்கும் ஒரு நற்செய்தி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது. ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனத்தின் பாவங்களை தீர்ப்பதற்காக வந்தவர். ஒரு மதத்தை ஸ்தாபிக்கும்படியாக வராமல் மார்க்கத்தை காட்டும்படியாக வந்தவர். நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க வந்தவர். மேய்ப்பர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் தேவதூதர்கள், பயப்படாதிருங்கள், ஒரு பெரிய நற்செய்தி. இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இயேசுவின் பிறப்பு ஒரு பெரிய நற்செய்தி. இயேசுவினுடைய பிறப்பு வாழ்வின் மறுமலர்ச்சியை கொண்டு வருகிற நாட்களாக இருக்கிறது. எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை கொடுத்தவர். இந்த வார்த்தைகளை கேட்கிற உனக்கும் அவர் இந்த நாளிலே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பார். இன்று கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்காக அவர் பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நம்முடைய இதயத்திலே பிறந்திருக்கிறார். நம்முடைய வாழ்வில் அவருக்காக இடம் கொடுக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இடைபெடுகிறவராக இருக்கிறார். But the angel said to them, do not be afraid. I bring you good news that will cause great joy for all the people. நான் உங்களுக்கு கொண்டு வருகிற இந்த நல்ல செய்தி எல்லாருடைய இருதயத்திற்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருக்கும். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, உங்க இருதயத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுப்பீங்களா? உங்க வாழ்க்கையில இயேசுவுக்கு இடம் கொடுப்பீங்களா? ஏதோ ஒரு சடங்காச்சாரத்திற்காக, ஏதோ ஒரு கடமைக்காக இயேசுவை பின்பற்றாதபடிக்கு என் இதயத்தில் என் இயேசுவுக்கு முழுமையான இடத்தை கொடுப்பேன். என் வாழ்வில் இயேசுதான் முதல்வர் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால் இயேசு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறார். ஒரு சமாதானத்தை, உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. பலவிதமான இன்னல்கள், பலவிதமான போராட்டங்கள், ஆனாலும் உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை நாங்கள் தியானிக்கிறோம். உம்முடைய பிறப்பு ஒரு பெரிய நல்ல செய்தியப்பா. இன்றும் தங்களுடைய இதயத்தை திறந்து கொடுத்து, இயேசுவே எங்களுக்குள்ள வாங்க என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படி ஆட்சேபிக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் அமரும்படி ஆட்சேபிக்கிறார். இருதயத்திலே சமாதானம், வாழ்க்கையிலே வெற்றியை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.